அன்பர்களே வணக்கம். இன்று பார்க்க இருப்பது ஸ்ரீ விஷ்ணு புராணம் அத்தியாயம் 3 பகுதி 7 வைணவத்தின் பெருமை. முனிவர் பெருமானே, உயிர்கள் பிறந்து இறந்து கிரமத்தில் சுழன்று கொண்டிருக்கின்றன. இத்தகைய சம்சாரத்திலேயே சரீரம் எடுத்தவர்கள் எதை செய்தால் யமனிடமிருந்து தப்புவார்கள்? இதை கூறி அருளுங்கள் வேண்டும் என்றார் மைத்ரேயர். மைத்ரேயரே, கலிங்க தேசத்திலிருந்து எனக்கு நண்பரான பிராமணர் ஒருவர் வந்தபோது அவரிடம் கேட்ட கேள்வியை நான் கேட்கிறேன். அவர் சொல்பவையாவை நடைபெறும். அவர் சொன்னதை அப்படியே சொல்கிறேன். ஒரு காலத்தில் பாசகயிற்சியை கையில் எடுத்துக்கொண்டு உயிர்களை கவரச் சென்ற தனது துவாரர்களை யமதர்மராஜன் அழைத்து, துவாரர்களே, நீ உனது தொழிலை நடத்தும் போது மதுசூதனனை ஆராதித்து கொண்டிருப்பவனை கவராது விட்டுவிடு. நான் மற்றவர்களுக்கு பிரபுவே தவிர வைணவருக்கு பிரபு அல்ல. சகலராயிலும் ஆராதிக்கப்படும் மகாவிஷ்ணுதான் எனக்கு யமன் என்று பெயரிட்டு சகல உயிர்களது பாவ புண்ணியங்களை ஆராய்ந்து அறிவிக்கும்படி நியமிக்கப்பட்டேன். அதனால்தான் சுதந்திரமாக இயங்குபவன் அல்ல. நான் அவரின் ஆளுகைக்கு உட்பட்டவன். எந்த மனிதன் ஸ்ரீஹரியை அர்ச்சரித்து கொண்டிருக்கிறானோ அந்த மனிதனை கண்டதும் அவன் காணாதவன் போலே தூரத்திற்கு சென்றுவிடு என்று கட்டளையிட்டான். அதற்கு கிங்கரன், தர்மராஜாவே, மகாவிஷ்ணுவின் பக்தரை நான் இனம் காண்பதற்கான அந்த மகா புருஷரின் லக்ஷணங்களை தெரிவியுங்கள் என்றார். கிங்கரா, எவன் தனது வர்ணாசிரம தர்மங்களை பகவானின் கைங்கரியமாக கருதி அதிலிருந்து தவறாமலும் தனது நண்பரிடத்தும் பகைவரிடத்தும் சம புத்தியுள்ளவனாகவும் ஒரு பொருளையும் அபகரிக்காதவனாகவும் ஒரு உயிரையும் கொல்லாதவனாகவும் தூய்மையான மனதை உடையவனாகவும் இருக்கிறானோ அவன்தான் விஷ்ணுவுடைய பக்தன். அவன் குறைகள் அற்றவனாகவும் சாந்தமானவனாகவும் தூய்மையானவனாகவும் ஒழுக்கமுடையவனாகவும் கருபம் வஞ்சனை இல்லாதவனாகவும் விளங்குவான். தூய்மையான மனதுடன் விஷ்ணுவை ஆராதனை செய்வோரை கண்டால் நீ தூரச் சென்றுவிடு என்றார் யமதர்மராஜர். கிங்கரனுக்கு சொன்னதாக அப்பிராமணர் கூறினார். அந்த இரகசியத்தை தான் உமக்கு சொன்னேன். எவன் தனது தூய்மையான மனதை பெருமானுக்கு அர்ப்பணித்து சேவை செய்கிறானோ அவன் புண்ணியவன். அவன் புண்ணியத்தை கண்டால் யமதர்மராஜனே அஞ்சுவான். இனி எதை கேட்க வேண்டுமோ அதை கேளும் என்றார் பராசர முனிவர். இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.